வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வீடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் மூவேந்தர்களுடனான பாரியின் போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல பரண் மேல நின்னுட்டு நாழிகை வட்டுல உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு திசைவேளர். 5ஆம் நாழிகையை குறிக்கும் மஞ்சள் பூசிய கருநிழல் சிறு கோட்டை தொட்டதும் இடைவெளியே இல்லாம கைய உயர்த்துறாரு திசைவேளர். தட்டியங்காட்டு போர் தொடங்கியது. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி பகுதி 91. மூவேந்தர்களின் கூட்டுப்படையில மிகுந்த வலிமை கொண்டது குதிரைப்படை. திறன் கொண்ட போர்க்குதிரைகள் அலை அலையா நின்றுட்டு இருந்தது. கருங்கைவாணனோட திட்டப்படி பரம்பு படைய நிலைக்குலைய செய்ய போவது இந்த குதிரைப்படையே. அதற்கான பெரு வீரன் உருமன் கொடி தலைமையேற்றிருந்தான். உருமன் கொடியின் கணிப்புப்படி வேந்தர் படையின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் 20ல் 1 பங்கு குதிரைகள் கூட பரம்பில் இருக்க வாய்ப்பில்லை. தன் குதிரைகளின் 3ஆம் அலை பாய்ச்சலில் பரம்பின் குதிரைப்படை முற்றாக நிலைக்குலையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். உருமன் கொடியின் கணிப்புல ஏற்பட்ட நம்பிக்கை அவனை உத்திகளின் பால் நேரத்தை செலவழிக்க அனுமதிக்கல. நேர்கொண்டு தாக்கி அழிக்கும் முறையே போதுமானது அப்படின்னு நினைச்சான். வேந்தர்களோட குதிரைப்படையின் வலிமை நல்லாவே தெரியும் வேல்பாரிக்கு. வேந்தர்களின் ஒருங்கிணைந்த படையில் குதிரைகளின் எண்ணிக்கையும் அதோட ஆற்றலும் இதற்கு முன்னால கண்டிராத ஒன்னா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதனால்தான் பரம்பின் தரப்புல குதிரைப்படையின் தளபதியாக இரவாதனை நியமிச்சிருந்தான். முன்னேறி வரும் எதிரிகளோட விற்படையை சந்திக்க காத்துட்டு இருந்தான் உதிரன். அவனது தலைமையில் தான் பரம்பின் வில்படை ஆயத்த நிலையில இருந்தது. உதிரனும் நீலனும் பரம்பின் இணையற்ற தளபதிகள். தங்களோட தாக்குதலின் மூலம் எதிரிகளை நிலைக்குலைய செய்றவங்க. வாரிக்கையனும் சோமக்கிழவனும் முதல் தலைமுறையினர். தேக்கனும் கூழையனும் 2ஆம் தலைமுறையினர். பாரியும் முடியனும் 3ஆம் தலைமுறையினர். உதிரனும் நீலனும் 4ஆம் தலைமுறையினர். ஆனால் நீலன் எதிரிகளால சிறையெடுக்கப்பட்டிருக்கிறான். அவனை மீட்கும் வரை பரம்பு வீரன் எவனும் சோர்வடைய போறதில்ல. கைகளின் அயர்வை எவனும் உணர போறதும் இல்லை. உதிரன் எல்லாரை விட கோபமா இருந்தான். இந்த போரை எதிரிகள் பாரியை வெல்ல நடத்துறாங்க. ஆனா பரம்பு வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நீலனுக்காக நடக்குது. பரம்புக்கு அடைக்கலமாக வந்த அகுதையின் குலக்கொடிய ஒருபோதும் பரம்பு இழக்காது. எந்த நிலையிலும் நீலனை மீட்காமல் இந்த போர் முடிவுக்கு வராது. எதிரில் நிக்கிறது எண்ணிக்கையில் கணக்கிட வேண்டிய படை அல்ல, கொன்று முடிக்க வேண்டிய படை அப்படின்றது மட்டுமே உதிரனுக்கு தெரிஞ்சது. அதுக்காக மலை மக்களின் மாபெரும் ஆயுதமான வில்லை ஏந்தி நின்றது உதிரனோட படை. வேந்தர் படையின் பெரு வீரர்கள் குவிஞ்சு கிடக்கிறது வாட்படையில் தான். கவசம் பூண்டு கேடயம் தாங்கி வாளேந்து நிற்கும் வீரன் ஒருவன் பல்லாண்டு கால பயிற்சிக்கு பின்னாலதான் போர்க்களத்துக்கு வந்து நிக்கிறான். கருங்கைவாணனை மகா சாமந்தனாக கொண்ட இந்த பெரும் படையின் உயிர் நாடியான பகுதியாக வாள்படை இருக்கு. எவ்வளவு கடினமான சூழலிலும் எதிரிகளின் படையை பிளந்து முன்னகர்வதில் வாட்படைக்கு இணை சொல்லவே முடியாது. அந்த பெரும் படைக்கு சாகலைவன் தலைமையேற்கிறான். பரம்பின் தரப்புல வாட்படைக்கு தலைமை தாங்கியவன் தேக்கன். அவன் தான் எதிரியின் வலிமை மிகுந்த பகுதியை எதிர்கொள்ள போறவன். அவனோட தான் களத்தில் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பற்றி நீண்ட நேரம் உரையாடிட்டு இருந்தான் பாரி. வாட்படை களத்தின் நடுப்பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அதுவே தங்களுக்கு எல்லா வகைகளிலும் வாய்ப்பானது அப்படின்னு நினைக்கிறான் கருங்கைவாணன். பரம்பின் படையை நடுவில் பிளந்து உள்நுழையும் போது மொத்த கட்டுக்கோப்பும் விரைவா குலைந்து சரியும் அப்படின்னு நினைச்சான். அவனோட கணிப்பை செயல்படுத்த வாளை சுழற்றி முன்னேறான் சாகலைவன். வேந்தர்களோட தேர்ப்படைக்கு நகரி வீரன் தலைமையேற்று நின்றுட்டு இருக்கும் போது அதை எதிர்கொள்ள பரம்பின் தரப்புல கூழையன் நின்றுட்டு இருந்தான். தளபதி உச்சங்காரியின் தலைமையில வேந்தர்களின் யானைப்படை நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் பரம்பின் தரப்பில் யானைகள் எவையும் இதுவரை களத்துக்கு வந்து சேரல. திசைவேளரோட கையசைவும் போர் முரசின் அதிர்வும் வீரர்களின் பேரோசையுமாக போர் தொடங்கிய போது கருங்கைவாணனின் கண்கள் முன்கள நிகழ்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்துச்சு. அவன் தனது பெரும் படையை 3ஆக பகுத்திருந்தான். முதல் நிலை படை சீறி பாய்ந்து தாக்குதலை தொடங்குது. தனது படையின் 3ல் 1 பகுதியை மட்டுமே முதல் நிலையில நிறுத்தியிருந்தான். 2ஆம் நிலை படை தேவைப்பட்டால் களம் இறங்க ஆயத்தமா இருந்துச்சு.
மூன்றாம் நிலைப்படை எந்த வகையிலும் களமிறங்கும் சூழல் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். இரண்டாம் நிலை படையின் இறுதி பகுதியில் சோழவேலனும் பொதியவேற்பனும் உதயஞ்சேரலும் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள அடுத்துதான் மூன்றாம் நிலை படை நின்னுட்டு இருந்துச்சு. அதை கடந்தே மூஞ்சல் இருந்துச்சு. மூஞ்சலுக்குள் தான் குலசேகர பாண்டியன் இருந்தார். அவருக்கு பக்கத்துல இருக்கிற கூடாரத்துல நீலன் கட்டுப்பட்டு கிடந்தான். கருங்கைவாணன் தனது வாழ்வின் பெரும் பகுதிய போர்க்களத்துல கழிச்சவன். களத்தாக்குதலின் தன்மையையும் வேகத்தையும் அவனால ஓசை கொண்டே மதிப்பிட முடியும். தளபதியின் வலிமை படையை கொண்டு செலுத்துவதில் இருப்பதாக ஒரு காலத்தில் நம்பப்பட்டது. ஆனால் களப்போர் என்பது வீரமும் ஏமாற்றும் கலந்த ஒரு கலவை. தாக்குவதும் திரும்புவதும் பின்வாங்குவதும் சம முக்கியத்துவம் உள்ள செயல்பாடுகளே. ஆனால் இவை எல்லாம் சரியான ஒருவனின் கணிப்பின் வழியே நடந்தால் மட்டுமே அந்த படை வெற்றி அடைய முடியும். கருங்கைவாணன் வேறு எந்த ஒரு தளபதியையும் விட நீண்ட போர் அனுபவம் கொண்டவனாக இருந்தான். இதுவரை எந்த ஒரு மனிதனின் உத்தரவுக்கும் இவ்வளவு எண்ணிக்கையிலான படை வீரர்கள் கீழ்ப்பணிந்து நின்றது கிடையாது. முதன் முறையாக அந்த பெரும் வாய்ப்பு கருங்கைவாணனுக்கு கிடைச்சது. முப்பெரும் பேரரசர்கள் தன்னோடு போர்க்களத்தில் வாளேந்தி நிற்கிறாங்க. அனைத்தையும் உணர்ந்தாலும் எதன் பொருட்டும் கவனத்தை சிதற விடாம முன்களத்துல இருக்கிற ஆயுதங்களின் உரசல் ஓசையை மதிப்பிடுறதுலயே கவனமா இருந்தான். குலவன் திட்டின் மீது இருந்து போர பார்த்துக்கிட்டு இருந்தான் பாரி. பள்ளத்தாக்கு ஒன்றில் வெகு தொலைவிலிருந்து மரம் செடி கொடிகளை அசைத்து வரும் காற்று செங்குத்தாய் நிற்கும் கரும்பாறையின் மீது மோதுவது போல நீண்டு நகர்ந்து வரும் வேந்தர் படை பரம்பு படையோடு மோதியது. பாரி தன்னோட படைய 3 நிலைகளாக பிரிக்கல, ஒரே நிலையில்தான் வைத்திருந்தான். ஆனால் தாக்குதல் உத்தியை 3ஆக பிரிச்சிருந்தான். போர் பகல்ல 20 நாழிகையில நடக்குது. முதல் 10 நாழிகையில கடைபிடிக்க வேண்டிய உத்தியை ஒன்றாகவும், அடுத்த 5 நாழிகைக்கான உத்தியை வேறொன்றாகவும், இறுதி 5 நாழிகைக்கான உத்தியை மற்றொன்றாகவும் தீர்மானிச்சிருந்தான். தீர்மானம் என்பது முன் திட்டமிடல் மட்டும்தான். எந்த ஒரு முன் திட்டமிடலும் வாய்ப்புகளை மையப்படுத்தியே வடிவமைக்கப்படுது. வாய்ப்பற்றவற்றின் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு வடிவம் கொடுக்க முடியறதில்ல. அதனால்தான் களத்தின் தேவைக்கேற்ப புதிய முடிவுகளை விரைந்து எடுக்கும் தளபதி வெற்றியை அடைகிறான். பரம்பின் தளபதிகள் அனைவருக்கும் திட்டம் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிலைமை என்பது போர்க்களத்தில் தான் தீர்மானமாகுது. அதுக்கு தகுந்த முடிவுகளை அவங்க எடுக்கிறதுல எந்தவித தடையும் இல்லை. வேந்தர் படையில் முடிவெடுக்கும் அதிகாரம் கருங்கைவாணனுக்கும் அவனுக்கு மேலே இருப்பவர்களுக்கும் தான் இருந்தது. முன்களத்தில் நின்று போரிடும் தளபதிகளுக்கு இல்லை. 6 அணிகளாக பிரிந்து தன் படை வீரர்கள் முன்னோக்கி செல்ல உத்தரவிட்டிருந்தான் இரவாதன். அந்த உத்தரவு போர் தொடங்கும் முன்பே திட்டமிடப்பட்டது. பரம்பு வீரர்கள் திட்டமிட்டது போலவே குதிரையை திருப்புறாங்க. ஆனால் திரும்பிய வேகத்துல குதிரைகளின் ஓட்டம் பல மடங்கு பெருகுது. மலை மேடுகளிலே பாய்ந்து போகும் பழக்கம் கொண்ட பரம்பின் குதிரைகள் கன நேரத்தில் உச்ச வேகத்தை அடையுது. அவர்களை அளவற்ற வேகத்தில் விரட்டி வந்தது வேந்தர் படை. விரட்டி செல்ல தன் படைகளை அடுத்தடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தான் உருமன்குடி. இத்துடன் பரம்பின் குதிரைப்படை முழுமுற்றாக அழிய வேண்டும் என்னும் ஆவேசத்தோட படைகளுக்கு உத்தரவிட்டான். இரவாதன் கணித்ததை விட மிக குறுகிய தொலைவிலேயே வேந்தர் படை குதிரைகள் வேகத்தை இழந்தது. பாய்ந்து முன்னகரும் கால்களால அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியல. தேங்க தொடங்குது. ஈக்கி மணலும் கூர்முனை கொண்ட கருமணலும் தகித்து கிடக்கும் நிலம் அது அப்படின்னு தட்டியங்காட்டு மண்ணை பற்றி இகிலிக்கிழவன் சொன்னதும் பாரி முடிவு செஞ்சான். வேந்தர் படை குதிரைகளின் குளம்புகள் இவற்றை தாங்காது அப்படின்னு. பரம்பின் குதிரைகள் மலைக்காடுகளில் காலம் முழுமையும் அலைபவை. அதனால அவற்றுக்கு சமவெளி குதிரைகளுக்கு போடுவது போல கால் குழம்பில் அரைவட்ட வடிவிலான குழம்பு கரடு போடுறதில்ல. பாறைகளின் கூர்முனை குழம்பின் இதர பகுதியை குத்தி கிழிச்சிரும். தொடக்க நாளில் இதற்கு மாற்று என்ன செய்யறது அப்படின்னு பரம்பின் மருத்துவர்கள் தீவிரமா ஆலோசிச்சாங்க. அப்போதுதான் செம்பு களிமண்ணை பூசுவது அப்படின்னு முடிவாச்சு. செம்பு களிமண்ணை பாத குழம்பு முழுவதும் பூசினால் அது ஆமையின் ஓட்டை திருப்பி போட்டது போல குழம்பின் மேல முழுமையா உட்கார்ந்துக்கும். பாறை வெடிப்புகளிலும் கூர்முனை கல்லிலும் நடந்தாலும் தாவினாலும் குழம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. எல்லா வகையான கவசமாகவும் அது இருக்கும். அன்றிலிருந்து பரம்பின் குதிரைகள் அனைத்துக்கும் செம்பு களிமண்ணே குழம்பு பூச்சாக பூசப்படுது. சமவெளி குதிரைகளுக்கு இரும்பாலான அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடுதான் அடிக்கப்படும்.
குழம்பின் நடுப்பகுதி எதுவும் அடிக்கப்படாமல் தன் இயல்பிலேயே இருக்கும். போர்க்குதிரைகள் வீரனை சுமந்தபடி பாய்ந்து முன்னகத்தி கால்களை ஊன்றும் போது நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப குழம்பின் கால் பகுதி முதல் முக்கால் பகுதி வரை மண்ணுக்குள் புதைந்து மேலெழும். இது ஈக்கி மணலும் கரு மணலும் நிரம்பியுள்ள நிலத்தில் குதிரைகளை என்ன வகையில் பாதிக்கும் என்பது எளிதாக கணிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. அதனால்தான் குதிரைப்படையின் தளபதியாக எப்போதும் செயல்படும் கூழையனை தேர்ப்படைக்கு நியமித்துவிட்டு இரவாதனை குதிரைப்படையின் தளபதியாக அனுப்பி வைத்தான் பாரி. வேந்தர்களின் வலிமை மிகுந்த படையான குதிரைப்படையை எவ்வளவு வேகமாக குறைக்கிறோமோ அவ்வளவு வேகமாக வெற்றியை நெருங்க முடியும். அதனால குதிரைப்படையை சூறைக்காற்றின் வேகத்தில் அழித்தொழிக்கும் உத்தியை கடைபிடிப்பது அப்படின்னு முடிவெடுத்தான் பாரி. அதற்கு பொருத்தமானவன் இரவாதனே. அவனது வாழ்வீச்சின் வேகம் யாராலும் எதிர்கொள்ள முடியாதது. சூலூர் வீரர்களின் படைத்தொகுப்பு முழுமையும் இரவாதனின் கீழே அணிவகுக்கச் செய்து மொத்த குதிரைப்படையையும் அவனிடம் ஒப்படைத்தான். பரம்பு வீரர்களை விரட்டி வந்த வேந்தர்களின் குதிரைப்படை பாய முடியாமல் தேங்கத் தொடங்குது. மேலே உட்கார்ந்திருந்த வீரர்கள் அந்த குதிரைகளை அடித்து ஓட்ட முனையும் போது முன்காலை தூக்கி வைக்க முடியாம அவை திணறின. இரவாதனும் அவன் தோழர்களும் கணிச்சு வச்சிருந்த இடத்தை விட சற்று முன்னதாகவே வேந்தர்களின் குதிரைப்படை தேங்கத் தொடங்கியதும் அவர்களை நோக்கி தங்களின் குதிரைகளை திருப்பிய பரம்பு வீரர்கள் குதிரைகளின் கடிவாளங்களை சுண்டி இழுத்தாங்க. எதிரிகள் தங்களை நோக்கி வருவது அறிந்து வேந்தர் படை வீரர்கள் தங்களின் குதிரைகளை வேக வேகமாக இயக்க முற்படும் போது மின்னல் வேகத்தில் வந்த வாட்களால் தலைகள் சரிந்து கொண்டிருந்தன. இயங்க முடியாத குதிரைகளின் மேலிருந்து திணறிய வீரர்கள் அடுத்தடுத்த கணங்களில் குதிரையிலிருந்து சரிந்தனர். விரட்டி சென்ற தங்களின் குதிரைப்படை எதிரியை முழுமுற்றாக அழித்து திரும்பும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த குருமன்குடி கொஞ்ச நேரத்திலேயே பரம்பின் கொடி ஏந்திய குதிரை வீரன் தான் முன்னோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தான். உருமன்குடிக்கு ஒரு கணம் எதுவுமே புரியல. 12 சேனை முதலியை கொண்ட முதற்படை பிரிவு எங்கே போனது, ஏன் யாரும் மிஞ்சவில்லை அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த சேனை வரையனின் தலைமையிலான 12 படைப்பிரிவுகளும் அடுக்கடுக்காக தாவி பாய்ந்து முன்னேறுச்சு. இரவாதன் குழு மோதல் போக்கை சற்றே வெளிப்படுத்திவிட்டு குதிரைகளை மீண்டும் பின்னோக்கி திருப்புது. தங்களின் முதற்பிரிவை அழித்த எதிரிகளை பழித்தீக்கும் எண்ணத்தில் வேந்தர்களின் படை வீரர்கள் குதிரைகளை விரட்டி வந்தாங்க. ஈக்கி மணல் குதிரைகளின் குளம்புகளை கிழித்து உள்ளிறங்கும் போது பரம்பின் வாட்கள் அதைவிட ஆழமாக வீரர்களின் உடல்களுக்குள் இறங்கி கொண்டிருந்துச்சு. குதிரை படையை அடுத்தடுத்து விரைவுபடுத்த ஆயத்தமாக இருந்தான் உருமன்கொடி. இது இப்படி இருக்க விற்படை தளபதி உதிரனோட உத்தரவுப்படி முதல் நிலை தாக்குதலில் அளவில் சிறுத்த அம்புகளையே பயன்படுத்தினாங்க வீரர்கள். நான்களின் விசை கூட்டி கொடுக்க அடுத்தடுத்து வெவ்வேறு நிலை அம்புகளை பயன்படுத்தினாங்க. பரம்பு வீரர்கள் தொடுக்கும் அம்புகள் எதிரிகளின் மீது ஈட்டியை போல பாய்ந்தது. அதோட வேகமும் வலிமையும் ஒப்பிடவே முடியாததா இருந்துச்சு. எதிரிகளை தங்களின் அம்புகளால வலிமையோடு தாக்க தேவையான தொலைவுக்கு முன் செல்ல வேந்தர் படையால் முடியல. ஏன்னா அதைவிட ஒரு பங்கு அதிகமான தொலைவிலிருந்தே பரம்பு வீரர்களால வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிஞ்சது. பரம்பு வீரர்கள் எய்யும் அம்புகள் சீறி பாய்ந்த வண்ணம் இருக்க வேந்தர் படையின் அம்புகள் பலவும் பாதிப்பு ஏதுமின்றி பணிந்து கொண்டிருந்துச்சு. உதிரன் தனது படைக்கு கொடுத்த உத்தரவு வலிமை குறைந்த அம்புகளை மட்டுமே தொடக்க நிலையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது. துடும்பன் இதை எதிர்பார்த்துதான் இருந்தான். பரம்பு வீரர்களை விற்போரில் வீழ்த்த முடியாது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட தாக்குதல் மற்ற படைப்பிரிவின் பக்கம் போய்விடாமல் தங்களை நோக்கியே இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் துடும்பனுக்கு கருங்கைவாணனின் உத்தரவு. அதனால தாக்கியவாறு முன்னகரும் பரம்பு படையை சமாளித்தபடி சற்றே பின்வாங்கி கொண்டிருந்தான் துடும்பன். வேந்தர்களின் வாட்படை முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. தேக்கன் தலைமையிலான பரம்பு படை முன்பே வகுத்த திட்டத்தின்படி பின் நகர்வதற்கான உத்தியையே பின்பற்றுச்சு. சாகலைவன் உற்சாக பெருக்குல தன்னோட படையை முன்னகர்த்திக்கிட்டு இருந்தான். தேர்ப்படையின் தளபதி நகரி வீரனுக்கு தனக்கு முன்னால் நிக்கிறது ஒரு படை அப்படின்னு நினைக்கவே மனசு வரல. தாக்குதலுக்கான வடிவத்துல வலிமை மிகுந்த தேர்கள் வரிசை வரிசையாக முன்னகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் பரம்பின் தரப்பில் நின்றவற்றை தேர் அப்படின்னே சொல்ல முடியாது அப்படின்னு தோணுது. உழவு வண்டிகளை போர் தேர்களாக மாற்றி எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சான். வலிமையற்ற அவற்றின் தன்மை
பார்க்கும்போதே தெரிஞ்சது. தேரின் மீது நிற்கும் வீரன்தான் மற்ற அனைத்து படை வீரர்களையும் விட திறன்மிக்கவனாக இருக்க வேண்டும். வில், வாள், வேல் ஆகிய 3 ஆயுதங்களையும் கையாளத் தெரிந்த பெருவீரன் மட்டுமே தேரின் மீது நின்று போரிட முடியும். அதை விட முக்கியம், போரிடும் வீரனுக்கும் தேரை ஓட்டும் வளவனுக்கும் இருக்க வேண்டிய ஒத்திசைவு. குதிரைகளை அசைய விடாமல் நிறுத்தி வைக்கவும், இசைவுக்கு ஏற்ப திருப்பி வைக்கவும் அவன் வீரனின் மனம் அறிந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும். போர் நிலம் எந்த இடத்திலுமே சமதளத்தை கொண்டிருக்காது. மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் கொண்ட பாழ்நிலமாகத்தான் இருக்கும். அதனால தேரை கொஞ்சமே முன்னேற்ற வேணும்னாலும் குதிரைகளை விரைந்து இழுக்கச் செய்து முன்னகர்த்தணும். சுண்டி நகரும் தேரின் மீது நின்று போரிடுபவன் ஆயுதங்களை கையாள்வது அவ்வளவு எளிதல்ல. சக்கரங்களை உருட்டுவதையும் உருட்டாமல் நிறுத்துவதையும் திறம்பட செய்கிற வளவனின் கையில்தான் மேலே நின்று போராடும் வீரனின் முழு ஆற்றலும் இருக்கு. நாக்குக்கு நடுவில் கடைவாயில் பொருத்தியிருக்கும் கடிவாளத்தை எந்த நேரமும் இழுத்து பிடித்தபடியே இருக்கும் சூழல் ஏற்பட்டால் எந்த குதிரையும் தனது ஒழுங்கை ஒரு துள்ளலில் உதறியெறிந்துவிடும். அதை உணர்ந்தவனாக வளவன் இருந்தால் மட்டுமே முழு நாளும் போர்க்களத்தில் கட்டுப்பாடு இழக்காமல் குதிரையை செலுத்த முடியும். வளவன் தேரை நிறுத்தும் தன்மையை புரிந்து கொண்டு தாக்குதலை முன்னெடுக்கும் குணமும் புரிதலும் போரிடும் வீரனுக்கும் இருக்கணும். குதிரையின் மனநிலை, வளவனின் திறமை, வீரனின் வலிமை ஆகிய 3ம் இணைந்தே தேர்ப்படையின் ஆற்றலாய் வெளிப்படும். சீரான வேகத்துல தாக்குதலை தொடுக்க தனது படைக்கு கூழையன் ஆணையிட்டிருந்தான். ஆனால் வேந்தர்களின் படைத்தளபதி நகரி வீரன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னேறி பாய்ந்து செல்ல உத்தரவிட்டிருந்தான். நாழிகை பரணின் நேரெதிரே கண் பார்வையின் கடைசி பகுதியைத்தான் யானை போருக்கான களமாக திசைவேழர் ஒதுக்கியிருந்தார். தட்டியங்காட்டின் கடை கோடி பகுதி அது. உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களின் யானைப்படை நின்னுட்டு இருந்துச்சு. பரம்பின் தரப்பில் எந்த ஒரு யானையும் களத்துக்கு வரல. நீண்ட நேரத்துக்கு பின்னால ஒரே ஒருத்த மட்டும் குதிரையில் போர்க்களம் நோக்கி வந்தான். வருவது யாருன்னு உற்று பார்த்துக்கிட்டு இருந்தான் உச்சங்காரி. வந்து நின்றான் வேட்டூர் பழையன். யானை படையை எதிர்த்து தன்னந்தனியாக ஒரு கிழவன் குதிரையில் வந்து நிற்கிறது எதனால் அப்படின்னு யாருக்குமே புரியல. வேட்டூர் பழையன் சொன்னா, பரம்பின் தரப்பில் யானைப்படை ஏதுமில்லை. உச்சங்காரி அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தான். போர் விதிகளின்படி யானைப்படை யானைப்படையோடு தான் மோத வேண்டும். அப்படியென்றால் என்ன செய்வது என சிந்தித்த அடுத்த கணம் உச்சங்காரி முடிவெடுத்தான். அப்படியென்றால் நாங்கள் பரம்புக்குள் நுழைவோம். வேட்டூர் பழையன் கைகளை விரித்து காட்டி சொன்னான். உங்களின் விருப்பம். அதே வேகத்தோடு உச்சங்காரி தனது படைகளுக்கு ஆணை பிறப்பிக்க ஆயத்தமானான். அதற்குள் அருகில் இருந்த 2ஆம் நிலை தளபதி சொன்னான். தளபதி, நம்மை சிக்க வைத்து அழிக்கும் திட்டம் இதற்குள் இருப்பதாக கருதுகிறேன். எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். வட்டாற்று தாக்குதலில் சோழனின் யானைப்படையை முழு முற்றாக அழித்த கதை அனைவருக்கும் தெரியும். அறிவிப்புக்கு ஆயத்தமான உச்சங்காரி சற்றே பொறுமையானான். கருங்கை வாணனிடம் கலந்து பேசிய பிறகு முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். முதல் நிலை படையின் இறுதி பகுதியில் நின்றிருந்த கருங்கை வாணனுக்கு ஒவ்வொரு திசையிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. அவனிடமிருந்து வேந்தர்களுக்கு செய்திகள் சென்ற வண்ணம் இருந்தன. சம வலிமை கொண்ட இரு படைகள் மோதினால் மோதலின் தொடக்கமே மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நிலைமை அப்படியன்று. சின்னஞ்சிறு படையொன்று மாபெரும் படையின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால பெரும் படையின் தலைமை தளபதி மிக பொறுமையோட வந்து சேரும் செய்திகளை கேட்டுட்டு இருந்தான். எதிர்பார்த்தது போல வாட்படையும் தேர்ப்படையும் முன்னேறி கொண்டிருந்தன. சாகலைவனும் நகரி வீரனும் அடுத்தடுத்த செய்தியை அனுப்பிட்டு இருந்தாங்க. விற்படையின் தளபதி துடும்பனும் வகுக்கப்பட்ட உத்தியின் அடிப்படையில எதிரியின் தாக்குதலை கையாண்டு கொண்டிருந்தான். 3 படை பிரிவுகளிலும் எத்தனை சேனை முதலிகள் முன்களத்தில் போரிட்டு கொண்டிருக்கின்றனர் அப்படின்ற கணக்க பக்கத்துல இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கருங்கைவாணன் பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்த குதிரைப்படையின் முன்னேற்றம் பற்றி இன்னும் செய்திகள் வந்து சேராமையே இருந்துச்சு. அங்கிருந்துதான் முதல் நிலை வெற்றியே அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அந்த வெற்றியின் அடிப்படையில் தான் அவனோட திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. பரம்பின் மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கையை விட வேந்தர்களின் குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகம். அதனால முதல் நிலையில் பரம்பு படை பின்வாங்கிவிட்டால் உருமன் கொடி தனது வலிமையான குதிரைப்படையை கொண்டு பரம்பு படையை அரைவட்ட சுற்றில் வளைக்க திட்டமிட்டிருந்தான். இடது முனையிலிருந்து வந்து சேர்ந்த செய்தி யானைப்படை பற்றியதாக இருந்தது.
உச்சங்காரி பரம்புக்குள் நுழைய அனுமதி கேட்டு செய்தி அனுப்பியிருந்தான். வட்டாற்று தாக்குதலில் சோழனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளே பெரும் எண்ணிக்கையிலானவை. ஆனால் தங்களிடம் யானைப்படை இல்லை என்று எதிரிகள் சொல்வது போர் தந்திரமன்றி வேறில்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது. அவர்களின் திட்டத்தில் நாம் போய் சிக்கிக்கொள்ளக் கூடாது. எனவே பரம்புக்குள் போய் தாக்கும் நடவடிக்கை வேண்டாம். அடுத்து என்ன செய்வது என்பதை உத்தரவு கிடைத்த பிறகு நிறைவேற்றுக அப்படின்னு சொன்னான் கருங்கைவாணன். இந்த செய்தி போய்க் கொண்டிருக்கும் போதுதான் குதிரைப்படை தளபதி உருமன்குடி அனுப்பிய செய்தி வந்து சேர்ந்தது. ஒரு சேனை வரையனும் 16 சேனை முதலிகளும் நமது தரப்பில் இறந்துள்ளனர் அப்படின்னு சொன்னான் அவன். ஒரு கணம் திணறிதான் போனான் கருங்கைவாணன். முற்பகலுக்குள்ள பரம்பு படையை அழித்தொழிக்கும் வலிமை கொண்டதென எதிர்பார்க்கப்பட்ட குதிரை படையிலிருந்து வந்துள்ள முதற் செய்தி எந்த வகையிலும் நம்ப முடியாததா இருந்தது. உருமன் கொடியை நோக்கி போகலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் காரமலையின் மேலிருந்து காரி கும்போதும் ஓசை கேக்குது. ஓசை வந்த திசை நோக்கி திரும்பி பார்க்கறான் கருங்கைவாணன். பாரியின் திட்டப்படி முதல் 10 நாழிகை முடிவடைந்ததை குறிக்கும் காரி கொம்பு ஓசை அது. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.